அனைவருக்கும் வணக்கம். நவகிரக தலைவனான சூரிய பகவான் ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆனார். சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று இரவு 7:44 மணிக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசித்தார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆவணி மாதமானதும் தொடங்கியது. இந்த ஆவணி மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம் பிற கிரகங்களுடனான சேர்க்கை காரணமாக ஒரு சில ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தையும், ஒரு சில ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களையும் பெற நேரிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான லாபஸ்தானத்திலும் 11வது வீட்டிலும் சஞ்சரிப்பது திடீர் பண வரவையும், பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும், வயதில் மூத்தவர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவுகளையும் கொடுக்கும். உங்கள் சமூக வட்டம் அதிகரிக்கும். அதன் மூலம் உங்களது தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் மேம்படும். பணவரவு அதிகரித்தால் கூட செலவுகளும் ஓரளவுக்கு ஏற்படும். ஆன்மீக ரீதியிலான நாட்டம் அதிகரிக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பமும் தனிமை உணர்வும் தோன்றலாம். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் வருமானம் மற்றும் இல்லாமல் குடும்பம், வாழ்க்கை துணையின் வருமானமும் அதிகரிக்கும். பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தொழில் ரீதியான செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு, குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது குடும்பத்தினரால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பிரச்சனை இல்லாத மாதமாக இருக்கும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் போன்றவற்றுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் வேலையை முழு கவனமாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்து வந்தால் மிக பெரிய அளவுக்கு வளர்ச்சி காண்பீர்கள். அப்போது வேலை போல் அதிகரிப்பது போலவே தோன்றும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது அற்புதமான மாதமாக இருக்கும். லாபமும் திடீர் வரவும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம். தனிப்பட்ட விதத்திலும் கடந்த சில மாதங்களாக விட இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியிலான வளர்ச்சியை கொடுக்கும். அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களுக்கு நன்றாக பழகினாலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களால் ஒரு விதமான சங்கடங்களையும் எதிர்கொள்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும் பொழுது ஆடம்பரமாக செலவு செய்து கடன் வாங்கும் சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். தூக்கம் கெடும் மற்றும் செரிமானம் தொற்று பாதிப்புகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்பட்டால் கூட ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வாரத்தில் திடீரென்று உடல்நல குறைபாடு ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு பின்பற்ற அவசியம். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லையும் இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலாக எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்களும் பக்கபலமாக இருப்பார்கள். மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம்.
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபாதிபதி சூரியனால் செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும். அரசு வேலையில் தடைப்பட்ட வேலைகளும் நடக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு வரவேண்டிய பணமும் வரும். தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடமும் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடையும் நீங்கும். தாய் வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். ராகு பகவானால் உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மைகளும் ஏற்படும். விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் செலுத்துவார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 26. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 18, 24, 27, செப்டம்பர் 6, 9 மற்றும் 15. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மை செய்ய காத்திருக்கின்றார்கள். இதுவரை இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றமும் ஏற்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி ஏற்படும். அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் சேரும். குருவின் பார்வை குடும்பத்தில் சந்தோஷ நிலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகி இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய இடம் வீடு என்று ஒரு சிலருக்கு சேரும். விவசாயிகள் எதிர்பாராத நெருக்கடியையும் சந்திக்க நேரிடும். மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் கவனம் தேவை. ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கும். மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகருவார்கள். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 26, 27. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 22, 24, செப்டம்பர் 4, 6, 13 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு சூரியன் சுக்கிரன் புதன் குருவின் பார்வைகளால் உங்கள் வாழ்வு பலமாகும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும். அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும். சட்ட சிக்கல்கள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கம் சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடியும் விலகும். எதிர்பார்த்த வருமானமும் வரும். செயலில் திட்டமிட்டு லாபம் காண்பீர்கள். புதிய பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகள் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அலுவலக பணியில் உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். அடிமட்ட பணியாளர்கள் சிறு வியாபாரிகள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 27. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 21, 24, 30, செப்டம்பர் 3, 12 மற்றும் 15. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிகளவு பணவரவு ஏற்படும். செலவுகளும் குறைவாகவே இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. புதிய நபர்களின் தொடர்பால் நன்மைகள் உண்டாகும். வருமானம் பெருகும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நல்ல பெயரை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே சமயம் மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வேலை ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களில் வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் நலம் சேர்க்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.